அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம்டி அன்புக்குமாரவுக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓதிமலை முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம நினச்ச மாதிரி எல்லா நாள்லாம் முருகன் கோயிலுக்கு வந்துட முடியாதுங்க. ஆக்சுவலாக போன வாரம் சனிக்கிழமை நானும் என் ஃப்ரெண்டு அரவிந்து வந்திருந்தோம். ஆனால் மலை ஏறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கேட்கும்போது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை முக்கியமான நாட்களில் மட்டும்தான் அனுமதிப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமை நானும் என் ஃப்ரெண்டு சஜீஸும் இன்றைக்கி வந்திருக்கோங்க. நாங்கள் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா மணி 9:10 ஆச்சு. ஆனால் மலை ஏறதுக்கு இப்போ அனுமதி இல்லை. ஒரு 9:10 மணிக்கு மேலே தான் நடைய திறப்பாங்களாமாங்க. 12 மணி உச்சிக்கால பூஜைன்னு இருக்காங்க. ஸோ ஓதிமலை நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த டைமில் வரலாம், எப்போ வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கீழே அடிவாரத்துலேருந்து மலை ஏறி நம்ம முருகனையும் நீ தரிசனம் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன எடுத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். வாங்க முருகனை பார்க்க போகலாம். மலையேறி முடிச்சுட்டு கீழே வரும்போது சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 9:10 அப்படிங்கிறனால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டே போயிடலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு கோயிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கருணா ஹோட்டல் இருக்குது. இங்கே ஒரே ஒரு ஹோட்டல் தாங்க இருக்குது. இன்னொன்று நம்ம பஸ் டீட்டெயில் கேட்டிருந்தோம். இங்கே ஹோட்டலில் நம்மளுக்கு கோயில் வரைக்கும் நம்மளுக்கு பஸ் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி இல்லைங்க. நம்மளுக்கு இங்கே கருணா ஹோட்டல் பக்கத்தில் இங்கே ஒரு 4 ரோடு இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேட்டுப்பாளையம் டு புளியம்பட்டிக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் இங்கே 4 கார்னரில் இறங்கி நீங்கள் இங்கேருந்து கோயிலுக்கு நடந்து போகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஆட்டோ இது வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வெளியேருந்து வரீங்க அப்படின்னா ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரது ரொம்ப பெட்டராகவே இருக்குங்க. நம்ம மலை பக்கத்தில் போக போக மலை அப்படியே நம்மளுக்கு பின்னாடி போகிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. நம்மளுக்கு கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்புறம் நம்மளுக்கு இங்கே பார்க்கிங் இருக்குங்க. 2 வீலருக்கு 10 ரூபா, 4 வீலருக்கு 20 ரூபா அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இன்னும் கேட்லாம் ஓப்பன் இல்லை. கூட்டில் அதனால் நான் ஓப்பன் பண்ணலான்னு தெரியலைங்க. நம்ம முன்னாடி போகலாம். நமக்கு அங்கேயே பார்க் பண்ணுற இடம் இருந்துச்சுன்னா பார்க் பண்ணிடலாம். இல்லை இங்கே தான் பார்க் பண்ணு சொன்னாங்கன்னா நம்ம இங்கே பார்க் பண்ணிக்கலாங்க. சரியாக மணி 9:45 ஆச்சுங்க. இன்னும் மலையேறதுக்கான நடப்பாதை இன்னும் திறக்காமே இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆதிகுருஜி அறவாரியம் இருக்குது. அங்கே உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். ஓகேம்மா. ஓதிமலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சித்தர்பீடம் அப்படி ஓப்பன் பண்ணி ஒரு 15 நாள் தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் ஜூன் மாதத்துலேயே இதுக்கான யாகங்கள்லாம் பண்ணிட்டாங்களாமாங்க. திருவண்ணாமலையிலையும் இதே மாதிரி சித்தர்பீடம் இருக்குது. இப்போ ஓதிமலை அடிவாரத்துலேயும் அமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம கேட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசைக்கு அப்புறம் இங்கே ரெகுலராக குறி சொல்கிறது, பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறலாம் பண்ணுவாங்களாமாங்க. நம்மளுக்கு கோயிலில் விசேஷ நாட்கள் மட்டும் தான் அனுமதி. ஆனால் இங்கே எல்லா நாட்களுமே அனுமதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமாவாசைக்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு போனாங்க. ஆதிகுருஜி அறவாரியத்தில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. சித்தர் மூலிகை வைத்தியம், சர்வ யாகங்கள், கேதுராகு பரிகாரங்கள், சர்வ கிரக பரிகாரங்கள், கர்ம வினைகள் பரிகாரங்கள், குடி தீய பழக்கங்கள் நிவர்த்தி, வாதம், பக்கவாதம், முடக்குவாதம், முட்டுவாத வைத்தியம், யோகாசனம், தியானம், தொடுவருமம், நோக்குவரும், ஆன்மீக படிப்புகள் இதெல்லாமே நம்மளுக்கு இங்கே இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு கடையுமே திறக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் தான் வந்திருப்பாங்க போல் இருக்குது. ஆனால் செவ்வாய்க்கிழமை விசேஷ நாட்களில் வந்தீங்க அப்படின்னா இங்கே கடைகள் இருக்கும். பூஜை சாமானெல்லாம் இங்கேயே இருக்குங்க. ஓதிமலை முருகன் கோயிலுக்கு நம்ம பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா பஸ்ஸு தான் பக்காவாக இருக்குங்க. ஆனால் பஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. இன்னொன்று கோயில் வரைக்கும் நமக்கு பஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த 4 கார்னர் வரைக்கும் தான் நீங்கள் பக்காவாக கேட்டு நீங்கள் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் 2 வீலரோ 4 வீலரோ வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேப் யூஸ் பண்ணிட்டே வந்துடலாம். அடிவாரத்து வரைக்குமே நம்ம வந்துடுதுங்க. நம்மளுக்கு மெயின் ரோட் டச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா டோட்டல் அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகிடுதுங்க. சுற்றியும் தோப்பு, வாழை மரம், பனைமரம், அதுக்கப்புறம் ரொம்பவே இயற்கை சூழலாக இருக்குது. நம்மளுக்கு டிராஃபிக்கும் பெருசாக இல்லை. ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. டைம் சரியாக 10 ஆச்சுங்க. நம்மளுக்கு நடப்பாதையை திறந்துட்டாங்க. நம்ம விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மலையேற ஆரம்பிப்போம். விநாயகரை தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மலைப்பாதையம் ஆரம்பிங்கிறாங்க. பட் இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்மளுக்கு கோயில் பார்த்தீங்க அப்படின்னா திங்கள், வெள்ளி, செவ்வாய்ங்க. திங்கக்கிழமை உச்சிக்கால பூஜை 12 மணிக்கும், வெள்ளிக்கிழமை உச்சிக்கால பூஜை 12 மணிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 10 மணிக்கு தான் நடைய திறப்பாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நம்மளுக்கு 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை வந்துட்டிங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாட்கள் தவிர பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிறப்பு நாட்கள்ன்ட்டு அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிற மாதிரி நாட்களில் வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அனுமதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சித்திரை 1, வைகாசி விசாகம், ஆடி 18, ஆவணி பூசம், ஐப்பசி, கந்தசஷ்டி 7 நாளும் நம்மளுக்கு இங்கே அனுமதி இருக்குங்க. அப்புறம் மார்கழி 30 நாட்களையும் அனுமதி இருக்குது. தை 1, 2, 3 மற்றும் 10 நாட்கள் பங்குனி உத்தரத்துக்கும் இங்கே நம்மளுக்கு மலையேறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஸோ இது தெரிஞ்சுட்டு கரெக்டாக வாங்க. திங்கள், வெள்ளி, செவ்வாய் அந்த 3 நாள் கணக்கு பண்ணி வந்தீங்க அப்படின்னா மலையேறலாம். மற்ற நாட்களில் வந்தீங்க அப்படின்னா மலையேறதுக்கு அனுமதி இல்லைங்க.
நம்ம மலை ஏறதுக்கு ஆரம்பிச்சிட்டோங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு நீங்கள் செருப்பு போட்டு வரணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் மலை ஏறதுக்கு நீங்கள் செருப்பு போட்டு ஏறிடலாம். ஆனால் திரும்பி வரும்போது வந்து வெயில் அதிகமாக இருக்கும், இறங்குறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு மனசு கேட்கல. அதுக்கப்புறம் நாங்கள் செருப்பு கழட்டி விட்டு நாங்கள் மலையேற ஆரம்பிச்சிட்டோங்க. இது உங்கள் விருப்பம் தான், செருப்பு போட்டும் மலையேறதுக்கு அனுமதிக்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை ரிட்டன் வரும்போது வெயில் ரொம்ப பிரச்சனை அப்படின்னா நீங்கள் செருப்பு போட்டு ஏறுங்க. மற்றபடி இல்லைனா அப்படின்னா நீங்கள் விநாயகர் கோயில் பக்கத்துலேயே நீங்கள் செருப்பு கழட்டி விட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாங்க. முருகன் மலையிலேயே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஏறக்கூடிய மலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓதிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் உயரமான மலைன்னு சொல்கிறாங்க. பட் பழனி கம்பேர் பண்ணும்போதே வந்து முன்ன பின்ன கம்மியாக இருக்குங்க. நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணி சொல்லலாம். இன்னொன்று படிகள் வந்து 1770 படிகள்னு சொல்லியிருக்காங்க. எல்லா படிக்குமே வந்து செங்குத்தாக இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஏறணுங்கிறதுக்காக இங்கே மூங்கில் குச்சியும் வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கலாங்க. நம்ம வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விநாயகர் சிலை இருக்குது. விநாயகரை வணங்கிட்டு மலையேற ஆரம்பிப்போம். முதல் மண்டபத்துலேயும் நம்மளுக்கு வந்து மூங்கில் குச்சி இருந்துச்சுங்க. ரெண்டாவது மண்டபத்துலேயும் வந்து மூங்கில் குச்சி இருக்குது. படிக்கட்டில் அப்படிங்கிறது உயரமாக தாங்க போயிட்டுருக்கு. பொதுவாக வந்து நம்ம படிக்கட்டில் வந்து நம்ம நேராக ஏறுவோம். ஆனால் வந்து இப்படி கிராஸில் ஏறணும் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு பெருசாக கால் வலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ப்ரோ இப்படி மலை ஏறுறீங்க? இப்படி ஏறினா என்ன பெனிஃபிட்டு? இப்படி போனால் என்ன பெனிஃபிட்டு? வந்து உங்களுக்கு கால் வலி அவ்வளோக்காக அப்படிங்களா? நெட்டுக்கா ஏறினா ஒவ்வொருத்தவங்க ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஏறது கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போது 3வது மண்டபத்தில் இருக்கோங்க. 3வது மண்டபம் ஏறி வரும்போதே வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கத்தான் செய்யுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டோம்னா வரும்போது மழை வந்து ஓரளவுக்கு பனிமூட்டமாக இருந்துச்சு. இப்போ தலைவர் மேலே வர வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏறுவோம். மறக்காமல் தண்ணி பாட்டிலாம் கொண்டு வந்துருக்கேன். நாங்கள் வரும்போது நாங்கள் கொண்டு வரல, வாங்கணும்னு நினச்சிட்டு மேலே தண்ணி இருக்குமா அப்படிங்கிறது தெரில. போகும்போது நம்ம ஒன்றா பார்ப்போம். இப்போ சேஃபர் சைடுக்கு நம்ம கொண்டு வரது பெட்டருங்க. நம்மளுக்கு கீழிருந்து சராசரியாக ஒரு 9வது மண்டபம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பாறையிலேயே வந்து படிக்கிற அமைச்சிருந்தாங்க. இன்னொன்று குருளாக இருந்துச்சுங்க. இப்போ அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு நடைபாதையை வந்து அகலப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாறையிலானது. இது வந்து இப்போ நம்ம கான்கிரீட்டில் போட்டிருக்காங்க. அதுக்காக இங்கே வேலை செய்கிறவங்க வந்து தினமும் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. நம்மங்க இப்போ மேலிருந்து அந்த பாலை அகலப்படுத்துறதுங்கிறது நடந்துகிட்ருக்கு. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா மேலிருந்து கீழே வரைக்கும் 9வது மண்டபம் வரைக்கும் பாலை வந்து அகலம் பண்ணிட்டாங்க. ஸோ கூட்டம் அதிகமாக இருக்கும்போது எல்லோரும் சேஃபாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு குறுகிய பாத்தியாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா என் சைடில் வந்து குழி மாதிரி இருக்குது. ஸோ கூட்டத்துக்கு வந்து செட் ஆகாதுங்க. அதனால் இப்போ அகலப்படுத்துறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு 10வது மண்டபம் தாண்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே விநாயகர் சன்னதி இருக்குங்க. இங்கே விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பாதை அப்படிங்கிறது இப்போ போயிட்டுருக்குங்க. தமிழ்நாட்டிலேயே முருகனுக்கு இருக்கக்கூடிய மலையிலேயே உயரமான மலையும் பார்த்திங்க அப்படின்னா ஓதிமலைங்க. ஆக்சுவலாக அதை பார்க்குறதா நாங்கள் அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம டவர் வந்து விட்டு தாங்க கிடைக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பழனி மலை வந்து 1500 அடி உயரங்க. ஓதிமலை வந்து 2000 அடி உயரம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கே வந்து 690 படிக்கட்டில் வந்து இருக்குங்க பழனி மலை ஏறதுக்கு. நம்மளுக்கு இங்கே வந்து 1770 படிக்கட்டு இருக்குங்க. விநாயகர் சன்னதி நாக சன்னதியை கடந்து கொஞ்சம் தூரம் மேலே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே சுயம்பு லிங்கேஸ்வர சன்னதி இருக்குங்க. நம்மளுக்கு பழனி மலையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 வழிபாதை இருக்குது. ஒன்று வந்து ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய வழிபாதை இருக்குது. விஞ்சில் போகலாம், ரோப்பில் போகலாம், படிக்கட்டில் போகிற மாதிரி நம்மளுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று வந்து யானை பாதை, இன்னொரு பாதை பார்த்திங்க அப்படின்னா வந்து யானை பாதை இல்லாமல் இன்னொரு உயரமான பாதை இருக்கும். அது படிக்கட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் தான் இருக்குங்க. பட் இது ஆரம்பத்துலேயே வந்து நம்மளுக்கு உயரமாகவே இருக்குது. யானை பாதையில் போகும்போது நம்மளுக்கு நிறைய கடைகள் இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ ஏற சலிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்க. இன்னொரு வழிபாதை இருக்குது. ஆரம்பத்தில் வந்து அது அலோவ் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போது விசேஷ டைமில் வந்து ஏதாவது தீர்த்தம் கொண்டு போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாகவே வந்து பாறையால் ஆன பாதைங்க, சின்ன சின்ன படிக்கட்டு தான் இருக்கும். அது வந்து கோயிலுக்கு பின்புறமாக இருக்குங்க. நம்ம இப்போது இன்னொரு மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. திரும்பி ரெஸ்ட்டை போட்டு மலை ஏறுவோம். சுயம்பு லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கம்பி இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்புறம் நம்மளுக்கு கம்பி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிடிச்சிட்டு மலை ஏறதுக்கும் ரொம்பவே எளிமையாக இருக்குது. ஆனால் இதோட ரொம்ப டஃப்பான கம்பியெல்லாம் வந்து நம்மளுக்கு கொண்டரங்கி மலையில் பார்த்துருக்கோம். பட்டு படிக்கட்டில் இருந்தாலும் வந்து ஏறதுக்கு ஓரளவுக்கு சிரமமாக தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ ஆட்கள் இல்லை, அதனால் வந்து உட்காந்து போயிட்டுருக்கோம். மேபி கூட்டம் அதிகமாக இருக்கும்போது வந்து நம்மளும் கூட்டம் போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் விசேஷ நாட்கள்லையோ இல்லாட்டி செவ்வாய்க்கிழமையோ வந்து நம்ம அன்னதானம் சாப்பிட்டு மலை ஏறி பார்ப்போங்க. நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 2 வழிபாதை இருக்குங்க. இப்படி ஒரு வழிபாதை, இப்படி ஒரு வழிபாதை. எனக்கு தெரிஞ்சு இது கீழே இறங்கி வரதுக்கான வழிபாதை, இது மேலே ஏறதுக்கான வழிபாதைங்க. இதனால மேலே போய் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஏறதுக்கான வழிபாதை, அது திரும்பி சாமி கும்பிட்டு கீழே வரதுக்கான வழிபாதைங்க.
நம்ம வரும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்து பேர் தான் வந்து இரும்பறை. அந்த இரும்பறைக்கு பெயர் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் பிரம்மனை வந்து சிறைப்பிடிச்ச இடம் தான் வந்து அந்த இரும்பறைங்க. அதுக்காக அந்த ஊருக்கு இரும்பறைன்னு பேர் வந்திருக்கு. இந்த மலைக்கு ஏன் ஓதிமலை அப்படின்னு பேர் வந்திருக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் வந்து சிவனுக்கு வந்து உபதேசம், அதாவது உபதேசத்தை வந்து ஓதி இருக்கிறாரு. அதனால வந்து இந்த மலைக்கு ஓதிமலை அப்படின்னு பெயர் இருக்குங்க. நாங்கள் வந்திருந்த அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உச்சிக்கால பூஜை அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் அந்த வறண்டாவில் உட்காந்துருந்தோம். எங்களை சுற்றி வந்து குரங்கு வந்து ரவுண்ட் அப் பண்ணிச்சு, எங்களோட திங்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய டைம் பயமுறுத்துற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூசாரி போய் ஸ்டோர் ரூம்லேருந்து பட்டாசு எடுத்து வந்தார், அந்த ராக்கெட் மாதிரி இருக்கிறத. அதை வச்ச உடனே ஒரு குரங்கு இல்லைங்க. ரொம்ப நேரமாகவே நாங்கள் கீழே போகிற வரைக்குமே குரங்கு வரவே இல்லை. ஸோ குரங்குக்கும் இந்த பட்டாசுக்கும் ஏதோ சம்பவம் இருக்குது போல இருக்கு. பயந்துட்டு ஓடிடுச்சுங்க. தமிழ்நாட்டிலேயே 5 தலை கொண்ட 8 கைகளை உடைய ஓதிமலை முருகனை நம்ம மனசார ரொம்ப அமைதியாக கூட்டமே இல்லாமல் நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. சரியாக வந்து 1:50க்கு வந்து பூசாரி வந்தாப்புல வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜையை முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 பேர் தாங்க இருப்போம். 20 பேர் மனசார ரொம்ப நேரம் டைம் எடுத்து முருகனை தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி இருக்காதாமாங்க, நிறைய பேர் வருவாங்களாமா. ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து வீடியோவே காமிச்சிருந்தாரு, இந்த அளவுக்கு தாங்க கூட்டம் வரும் அப்படின்ட்டு. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கூட்டம் வந்து திங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் வருவாங்களாமாங்க. விசேஷ நாட்களில் இன்னும் அதிகமாகவே வருவாங்க. இந்த வீடியோவில் எண்ணில் இப்போ நம்ம ஓதிமலையோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஓதிமலையோட தல வரலாறு பார்த்தோம் அப்படின்னா படைக்கும் தொழிலை செய்பவர் வந்து பிரம்மனுங்க. பிரம்மன் அவர்கள் வந்து கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவனை வழிபடலாம் அப்படின்ட்டு போகிற வழியில் விநாயகரை வணங்கிட்டு முருகனை வணங்காமல் போயிருக்காரு. இதை கண்ட முருகர் வந்து பிரம்மன் அவர்களை கூப்பிட்டு பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து பிரம்மனுக்கு தெரியல. படைக்கும் தொழிலை செய்கிற உங்களுக்கே பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் தெரியல அப்படிங்கிறனால இனிமேல் நீங்கள் படைக்க வேணாம் அப்படின்ட்டு அவரை வந்து இரும்பு அறையில் வந்து அடைச்சிட்டாருங்க. பிரம்மன் அவர்களுக்கு பதிலாக முருகர் படைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுக்கு வந்து ஆதி பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க. முருகர் படைக்கிற எல்லா ஆத்மாக்களுமே வந்து புண்ணிய ஆத்மாக்களாவே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறது இல்லாதனால பூமியோட பாரம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பூமியோட பாரம் அதிகரிக்க பூமாதேவியினால தாங்கிக்க முடியாம அவங்க வந்து சிவன் கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. பிரம்மர் அவர்களே படைக்க ஆரம்பிக்கிட்டும் முருகர் படைக்கிறவங்க எல்லாருமே வந்து புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கிறனால அவங்களுக்கு இறப்புங்கிறது இல்லாதனால பூமியோட பாரம் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்ட்டு சிவபெருமானை பார்த்து அவங்க வேண்டுறாங்க. பூமாதேவின் அவர்களோட வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமான் முருகரை சந்திக்கிறாரு. இருமறையில் இருக்கிற பிரம்மனை விடுவித்து படைக்கும் தொழிலை அவருக்கே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி முருகரிடம் கேட்கிறாரு. முருகரும் சிவனோட வேண்டுதலுக்கு இணங்க இருமறையில் இருக்கக்கூடிய பிரம்மரை விடுவித்து படைக்கும் தொழிலை அவருக்கே கொடுத்து பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை பிரம்மருக்கும் சிவனுக்கும் வந்து ஓதியதால இந்த மலைக்கு ஓதிமலை அப்படின்னும் பெயர் வந்திருக்குங்க. 5 முகங்கள் கொண்டு 8 கரங்களை உடைய முருகப்பெருமானை வந்து நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்கணும், கலைத்துறையில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஓதிமலையில் இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் வந்து வணங்கிட்டு போகலாங்க. இறங்குறது ரொம்பவே ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. நம்ம இப்போது அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க. நம்ம மேலே உச்சிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கட்டட வேலை வந்து நடந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கூட்டம் அதிகமாக வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கட்டட வேலைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து கீழேருந்து எடுத்துகிட்டு போகணும். அது வந்து ஒரே ஆள் எல்லாமே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இங்கே வந்து செங்கல் சிமெண்ட்லாம் வந்து சின்ன சின்ன மூட்டையில் வந்து எளிமையாக தூக்கிட்டு போகிற மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க. அதை வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து 1 மூட்டையோ 2 மூட்டையோ கொண்டு போனாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி டைமில் வரும்போது இந்த மாதிரி மூட்டை இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மேலே கொண்டு போங்க. இன்னொன்று ரொம்பவே முக்கியமான விஷயங்க, இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரீங்க, ஃபஸ்ட் டைம் ஓதிமலை வரீங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து காலையில் 6 மணிக்கே வந்து நடையை திறந்துருவாங்க, மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கூட்டத்தோடு கூட்டவே சாமி கும்பிட்டுக்கலாம். அங்கே பூஜை அப்படிங்கிறது சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கீழே அன்னதானம் போடுவாங்க, மேலே வந்து மோர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மேலேயும் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எளிமையாக கிடச்சிரும். அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வாங்க, உங்களுக்கும் மலை ஏற கஷ்டம் அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரி திங்கக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ அந்த மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மக்கள் தான் சில பேர் தான் வருவாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அப்பவும் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் இங்கே நடை திறக்கிறாங்க. 12 மணிக்கு தான் வந்து உச்சிக்கால பூஜை நடக்கும். சம்டைம் அது டிலே ஆனாலும் வந்து நீங்கள் அங்கேருந்து திருப்பி கிளம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் வெளியிருந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க ஓதிமலை முருகனை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இல்லைனா விசேஷ நாட்களில் வந்தீங்க அப்படின்னா, கூட்டம் அதிகமாக இருக்கிற நாட்களில் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. ஆக்சுவலாக கூட்டமாக இருக்கிற வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருந்தோம். இங்கே ஒருத்தர் வந்து காமிச்சிருந்தாப்புல நமக்கு இந்த பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக இருங்க, இங்கே நிறைய கடைகள் இருக்கும், நிறைய பேர் மலை ஏறிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏறதுக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க.
பாருங்கள். இல்லை சாமியை வந்து அமைதியாக கும்பிடணும், தனிமையாக வந்து கும்பிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த எடப்பாடி நாட்களில் வந்து நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாங்க. இன்றைக்கி நம்ம ஓதிமலை இருக்கக்கூடிய முருகனை சிறப்பாக தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன எடுத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இது போன்ற அடுத்த சூப்பரான அட்டகாசமான வீடியோ சந்திக்கும் வரை அன்டில் பை. நான் உங்கள் MMT மற்றும் சஜீஸ்.